ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேவரட் சீரியல் சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். முத்து வந்து கல்யாண நாளை மறந்துட்டாங்கன்னு மீனா வந்து கோவமாக இருக்காங்க. அதுக்கு முத்து வந்து நான் என்ன உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் நடந்தால் நம்ம கல்யாணம் நடந்துச்சு, அந்த நாளை நினச்சா எங்கள் அண்ணன் ஓடி போனது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா சமாதானப்படுத்துகிறாரு. நான் தாலி வாங்கி கொடுத்து நம்ம கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து கல்யாண நாளாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் மீனா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் மீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட் கல்யாண நாளுக்காக வருஷம் வைக்கிறதுக்காக மீனாவோட அம்மா வந்து வராங்க. எப்போ மாதிரி விஜயா வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸ்ருதி வந்து முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா ஆண்டி, ரொம்ப நல்லா இருந்து பணத்தில் எடுத்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்கவும் விஜயா இருந்துட்டு அது எந்த எண்ணெயில் செஞ்சதோ நீ அம்மா அதெல்லாம் சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் சமைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வாங்கி சாப்பிட்றாங்க. ரோஹிணி கிட்ட உங்கள் அப்பா ஏதோ செய்யா தப்புக்கு ஜெயிலில் இருக்காராமே, ஏதோ ஒரு கோயில் இருக்குது அங்கே போனால் வந்து பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் விஜயா இருந்துட்டு பாஞ்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மா வாங்கின்னு வந்த ட்ரெஸ்ஸு வரிசை எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. திருப்பி மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. விஜயா ரோஹிணியும் போயிட்டு இதெல்லாம் உனக்கு தேவை, அங்கே நடக்கிறதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறியான்னு விஜயா கேட்குறாங்க. என் பர்சனல் விஷயத்தெல்லாம் ஏன் உங்கள் வீட்டில் போய் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் கோவமாக பேசிட்டு போகிறாங்க. அவங்க வந்து யதார்த்தமாக தானே விசாரித்தாங்க, அதுக்கே அப்படி பேசுகிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் என் மேலே அக்கறைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடுறாங்க. அவங்க அம்மா எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மீனா வந்து ரூமுக்கு போயிட்டு முத்துக்கிட்ட காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சட்டை நல்லா இருக்குங்க, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போது இதை போட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகணுமான்னு முத்து கேட்குறாரு. எவ்வளோ நாள் தான் 2 பேரும் இப்படி பேசாமலே இருப்பீங்க, வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜயா எங்கே நம்ம பேசினதை வத்தி வைக்க போகிறாலும் சொல்லிட்டு வெளில நின்று நோட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மீனா வெளில வந்ததும் பயப்படாதீங்க அத்தை, நான் எதையும் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லலை, எனக்கு இந்த வீட்டோட அமைதி தான் முக்கியம், என்னால் இங்கே எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போயிடுறாங்க. அடுத்த நாளுக்கான ப்ரமோவில் வந்து பாட்டி ஊர்லேருந்து வராங்க. பாட்டி வந்தாலே எப்போவுமே சீரியல் வந்து கலகலன்னு இருக்கும். என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.